ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப ஈஸியான முறையில் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. ஒரு 1/4 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க பார்க்கலாம். இல்லை கொஞ்சம் கூட நெய்யே சேர்க்கலாங்க. நெய் இல்லாமல் இந்த பாயாசம் செய்கிறேன். இப்போ நல்லா ஜவ்வரிசி நல்லா பொரிஞ்சு வரட்டும் பார்க்கலாம். நல்லா பாருங்கள், பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப்பு சேமியா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கூட நெய் சேர்க்கவே இல்லைங்க. ஆனால் பாயாசம் அவ்வளோ டேஸ்ட்டாக தித்திப்பாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் பாயாசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இப்போ சேமியா நல்லா வறுபடட்டும். சேமியா நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசி வறுத்து வச்ச பிளேட்லேயே ஒன்றா போட்டுடலாங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச சேமியாவும் ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. நல்லா தண்ணிலாம் நல்லா வற்றி நல்லா வேகணும். கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருக்கு பாருங்கள். இந்தளவு கெட்டியாக இருக்கணுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் 1 கப்பு ஜீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு சுவை எவ்வளோ தேவையோ நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்கும். இப்போ ஜீனியை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஜீனி சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வந்துடுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இலகி வந்திருக்கு. இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா காய்ச்சின பால் சேர்த்துக்கலாங்க. சூடான பால் ஊற்றிடாதீங்க. நல்லா காய்ச்சி ஆறுன நல்லா கெட்டியான பாலை இதில் சேர்த்துக்கலாங்க. அந்த சூட்லேயே நல்லா கெட்டியாயிரும். ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி திராட்சை கூட வறுத்து போட்டுக்கலாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், பாயாசம் நல்லா கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமா பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த எளிய முறையில் பாயாசம் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.